गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் மாதம் 2ஆம் தேதி, ஜெயநாம சம்வத்சரம், தட்சிணாயனம், ஷரத்ருத்து, துலா மாதம், கிருஷ்ணபக்ஷம், ஏகாதசி திதி. இன்னைக்கு உத்தான ஏகாதசி, சித்தயோகம், சதய நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 65வது தசகத்தை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீமன் நாராயணியத்தில் பட்டதிரி 5 தசகங்களில் ராசக்கிரீடைங்கிற வைபவத்தை எடுத்து நமக்கு கொடுக்குறாள். ஸ்ரீமத் பாகவதத்தில் 5 அத்தியாயங்களில் ஸ்ரீ சுகாச்சாரியால் ராசக்கிரீடையை வர்ணிச்சிருக்காள். 29வது அத்தியாயத்திலேருந்து 5 அத்தியாயங்கள் வர்ணிச்சிருக்காள். அதை சுருக்கமாக இங்கே 5 தசகங்களில் 65வது தசகத்திலேருந்து 69வது தசகம் பர்யந்தம் பட்டதிரி பகவான் கிருஷ்ணன் யமுனா நதி கரையில் கோபஸ்திரீகளோடு கூட ராசக்கிரீடை பண்ண வைபவத்தை எடுத்து ரொம்ப அழகாக வர்ணித்து சொல்லியிருக்காள். அதில் முதல் தசகமாக 65வது தசகம் ராசக்கிரீடை ஆரம்பம். பகவான் கோபிகைகளுக்கு சொல்லியிருந்தபடிக்கு பிரதிஜை பண்ணியிருந்தார் அவர். ஏன்னா எல்லா கோபஸ்திரீகளும் கன்னிகைகளும் தனுர் மாதத்தில் காத்தியாயினி விரதம் இருந்து யமுனா நதிக்கரையில் ரொம்ப வெடிகாலம்ப வேளையில் குளிரில்
ஸ்நானம் பண்ணி துர்க்கையை பிரார்த்திச்சின்றாள், காத்தியாயினியை பிரார்த்திச்சின்றாள். தங்களுக்கு பர்த்தாவாக சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணன் வரணுங்கிறதாக பிரார்த்தனை, பகவான் கிருஷ்ணன் பத்தியாக வரணுங்கிறதாக பிரார்த்தித்து அவள் நோன்பு இருந்தார்கள். அந்த சமயம் பகவான் கிருஷ்ணன் அங்கே அவளுடைய வஸ்திரங்களெல்லாம் அபகரிச்சுட்டு போனாள். அந்த சமயம் அவளுக்கு பிரதிஜை பண்ணியிருந்தார் சுவாமி, உங்களை நான் யமுனா நதி கரையில் உங்களுடைய அபிலாஷைகளை நான் பூர்த்தி பண்ணுவேன், நீங்கள்லாம் என்னோட சேருவேள் என்று சொன்னாள். அதுபடியே அந்த பிரதிஜையை மறக்காமல் சுவாமி ராசக்கிரீடை பண்ண போகிறாள். அதுக்காக அவளை ஆஹ்வானம் பண்ணுறது மாதிரி முதல்ல வேணுகானம் பண்ணாள். ராத்திரியில் யமுனா நதிக்கரையில் நல்ல பூர்ண சந்திரன் இருக்கிற சமயத்தில் வேணுகானம் பண்ணாளாம் சுவாமி. அந்த வேணுகானத்தை கேட்டுவிட்டு கோப கன்னிகைகள் எல்லாரும் பர்த்தாக்களையும் குழந்தைகளையும் விட்டுவிட்டு ஓடி வந்தாளுங்கிறாள். இந்த 65வது தசகத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே ராசக்ரீடாயாம் கோபீனாம் பகவத் சமீபாகமனவர்ணனம் நாம பஞ்சஷஷ்டிதமம் தசகம். ஸ்ரீ ஹரே நமஹ. கோபீஜனாய கதிதம் நியமாவசானே மாரோத்சவம் த்வமத சாதயித்தும் பிரவருத்தः சாந்திரேண சாந்திரமஹசா சிசிரீக்ருதாசே பிராபூரயோ முரளிகாம் யமுனாவனாந்தே. ஹே குருவாயூரப்பா, நீ கோபீஜனாய நியமாவசானே, அந்த கோபிகைகள்லாம் நியமமாக விரதம் இருந்தாள். உன்னை அடைய வேண்டும் என்பதற்காக காத்தியாயனி விரதம் இருந்தாள். அந்த விரதம் அவசான சமயத்தில், அவசானம்னா முடிஞ்ச பொழுது, அந்த காத்தியாயனி விரதம் முடிஞ்ச உடனே அவளுடைய அபிலாஷைகளை பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக அத பிரவருத்தா சாதயித்தும், அவளுடைய மனசில் இருந்த அபிலாஷைகள்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கணுங்கிறதாக ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். நீ முன்னாடி சொல்லியிருந்தே நான் உங்களோட சேர்ந்து ராசக்கிரீடை பண்ண போகிறேன்னுட்டு. மாரோத்சவம் கதிதம், நீ அவளோட கூட ராசக்கிரீடை செய்கிறேன் என்பதாக ஒப்புத்துண்டு அவளுக்கு பிரதிஜை பண்ணியிருந்தே. அதை ஞாபகம் வச்சுண்டு நீ என்ன பண்ண, தொம் பிராபூரையா முரளிகாம், உன்னுடைய முரளி, உன்னுடைய புல்லாங்குழல் எடுத்து ஊதினே. எங்கே? யமுனா வனாந்தே, யமுனையினுடைய கரையில் காடு இருந்தது. அந்த காட்டில் எப்படி இருந்தது? ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது. சிசிரீகிருத ஆசே, ரொம்ப குளிர்ந்த சமயம், இரவு சமயம். அப்பொழுது நல்ல பூர்ண சந்திரன் பிரகாசிட்டு இருந்தாள். சாந்திரேன சாந்திரமஹசா, ரொம்ப பூர்ணமாக சந்திரன் இருந்து ரொம்ப என்வாயரன்மெண்ட் சூழ்நிலை, ரொம்ப அழகான சூழ்நிலை இருந்தது. அந்த சமயம் நீ வேணுகானம் பண்ண. அந்த வேணுகானத்தை அவள்லாம் கேட்கணுங்கிறதுக்காக ஒரு இண்டிகேஷன், நீங்கள்லாம் வரணும் என்னோட ராசக்கிரீடை பண்ணணுங்கிறதுக்காக அவளை உற்சாகிப்பதற்காக நீ வேணுகானம் பண்ணேங்கிறத முதல்ல ஸ்லோகத்தில் அழகாக சொல்கிறாள் பட்டத்திரி. கோபி ஜனாய கதிதம் நியமாவசானே, நீ முன்னாடியே கதிதம், நீ முன்னாடியே அவளுக்கு பிரதிஜை பண்ணியிருந்தே, நான் உங்களோட கூட சேர்ந்து மாரோத்சவம் காமலீலைகள் செய்வேன் என்று சொல்லியிருந்தேன். அதனால் அதை ஞாபகம் வச்சுட்டு நீ என்ன பண்ண, சாந்திரேன சாந்திரமஹசா சிசிரீகிருதாசே, யமுனை நதியினுடைய கரையில் இரவு சமயத்தில் பூர்ண சந்திரன் பிரகாஷின்றிருக்கு, ஜிலு ஜிலுன்னு காற்று அடிச்சுட்டுருக்கு, குளிர்ச்சியான சமயம். அப்பொழுது முரளிகாம் பிராபூரையோ யமுனாவனாந்தே, காடு முழுக்க கேட்கும்படியாக வேணுகானத்தை அழகா நீ பண்ணினேன்னு சொல்கிறாள் இந்த முதல் ஸ்லோகத்தில். கோபி ஜனாய கதிதம் நியமாவசானே மாரோத்சவம் த்வமத சாதயித்தும் பிரவருத்தः சாந்திரேண சாந்திரமஹசா சிசிரீகிருதாசே பிராபூரயோ முரளிகாம் யமுனா வனாந்தே. பேர்பட்ட அழகான முதல் ஸ்லோகம் இது. ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், இந்த வேணுகானத்தை கேட்டாலாம் தூரத்தில்
அந்த விரஜம் நந்த விரஜத்தில் வாவா குடிசைகளில் இருக்கப்பட்ட கோபஸ்திரீகள் கிருஷ்ணன் தூரக்கே எங்கேயோ கேட்கறது புல்லாங்குழல் இசை அப்படின்னு கேட்டுவிட்டு ரொம்ப மோகிச்சு போனாலாம். அதை சொல்கிறாள் 2வது ஸ்லோகத்தில். சம்மூர்ச்சனாபிஹி உதிதஸ்வர மண்டலாபிஹி சம்மூர்ச்சயந்தமகிலம் புவனாந்தராலம் த்வத்வேணுநாதம் உபகர்ணிய விபோ தருண்யः தத்தாத்ருஷம் கமபி சித்த விமோகமாபு. ஹே குருவாயூரப்பா, நீங்கள் எப்படி வேணுகானம் பண்ணேள்? ரொம்ப ஸ்பஷ்டமாக என்னென்ன சப்தஸ்வரங்கள் எப்படியெல்லாம் உபயோகம் பண்ணணுமோ அந்த பிரயோக பேதங்கள்லாம் எப்படி உண்டோ அதுபடி உபயோகம் பண்ணி ரொம்ப அழகான ராகங்களை இசைச்சேள். சம்மூர்ச்சனாபிஹி உதித ஸ்வர மண்டலாபிஹி சம்மூர்ச்சனாபிஹி அந்த சப்தஸ்வரங்களுடைய அதை புல்லாங்களுக்குள்ள நுழைச்சி அதை நீங்கள் வெளியில் வர முடியாது செஞ்சு அதை அழகாக பிரயோகம் பண்ணி நல்ல இசையை நீங்கள் உண்டாக்கினேள். சம்மூர்ச்சயந்தம் அகிலம் அந்த வேணு கானம் இருக்கே அது என்ன பண்ணித்தினாள்? சம்மூர்ச்சயந்தம் அகிலம் புவனாந்தராலம். லோகம் முழுக்கதும் கேட்டுதாம் அந்த இசை, இன்னிசை, வேணுகான இசை. அந்த வேணு இசை இருக்கே காடு முழுக்க கேட்டுதான். தூரக்க இருக்கப்பட்ட நந்த விரஜம் இருக்கே அங்கேயும் கேட்டுது. அங்கு கேட்ட எல்லாரையும் சம்மூர்ச்சயந்தம் அப்படியே மூர்ச்சிக்க செய்துதான், அப்படியே மயக்கத்தை கொடுத்துதான். அதனால் காட்டில் இருக்கப்பட்ட பக்ஷி கணங்கள் மிருகங்கள் எல்லாம் அதை கேட்டு கேட்டு மயங்கி விழறதுகள். அப்படியே மாதிரியே தத்வேணுநாதம் உபகர்ணிய விபோ தருண்யா அந்த தருண்யா அந்த குமாரிகைகள் கோபஸ்திரீகள் பருவ பெண்கள் அவளெல்லாம் இதை கேட்டுவிட்டு நந்த விரஜத்தில் அவா தத்தாத்ருஷம் கமபி சித்த விமோகமாபுஹு மதி மயங்கத்தை செய்தேள். நீங்கள் அவளுடைய மதி இருக்கே அது மயக்கத்தை கொடுத்தேள். அவள் சித்தத்தெல்லாம் மயக்கித்து உங்களுடைய வேணுகானம் அப்படின்னு சொல்கிறாள் இந்த 2வது ஸ்லோகத்தில் பட்டத்திரி. சம்மூர்ச்சனாபிஹி உதிதஸ்வர மண்டலாபிஹி சம்மூர்ச்சயந்தமகிலம் புவனாந்தராலம் த்வத்வேணுநாதம் உபகர்ணிய விபோ தருண்யः தத்தாத்ருஷம் கமபி சித்த விமோகமாபுஹு. பேர்பட்ட அழகான 2வது ஸ்லோகம் இது. 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், இந்த வேணுகானத்தை கேட்டு சித்தத்தெல்லாம் பறி கொடுத்து மயங்கி போய் இருந்த இந்த கோபஸ்திரீகள் இரவுன்னு சமயத்தையும் பார்க்காமல் அந்த இரவு சமயத்தில் அவளுடைய வீட்டை விட்டுவிட்டு ஓடி வந்தாளாம். கிருஷ்ணன் எங்கே வேணுகான இசைச்சுன்னு இருக்கானோ அந்த யமுனா நதி கரைக்கு ஓடி வந்தாளாம். அது சொல்கிறாள் இந்த 3வது ஸ்லோகத்தில். தாகேஹ கிருத்ய நிரதாக தனய பிரசக்தாக காந்தோபசேவன பராஷ்ய சரோருஹாக்ஷ்யः சர்வம் விசிருஜ்ய முரளீரவ மோகிதாஸ்தே காந்தாரதேசமயி காந்ததனோ சமேதாக. அந்த கோபஸ்திரீகள் தா கேஹ கிருத்திய நிரதாக அவாவா வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தால் ராத்திரியில் குழந்தைகள் தன்னுடன் அவளுடைய பர்த்தாக்கள் வீட்டில் இருக்கப்பட்ட பாக்கி அந்நிய இதர ஜனங்கள் எல்லாருக்கும் பரிச்சரணைகள் பண்ணிட்டு இருந்த கோபஸ்திரீகள் எல்லாரும் அவா வேலையை விட்டாள். அந்த வேலையெல்லாம் விட்டுவிட்டு ஒன்றும் பூர்த்தி பண்ணாமல் தா கேஹ கிருத்திய நிரதாக தனய பிரசக்தாக சில பேர் குழந்தைகளை இப்படி தூங்க பண்ணிட்டு லாலனம் பண்ணிட்டு பாலனம் பண்ணிட்டு இருந்தாள். அந்த லாலனம் பண்ணுறதுனா விட்டு குழந்தைய அப்போ அப்படியே தொட்டிலில் போட்டுவிட்டு ஓடி வந்தாளாம். காந்தோபசேவன பராக காந்த உபசேவன பராக. இன்னும் சில ஸ்திரீகள் அவளுடைய கணவன் நல்ல வேலை செஞ்சுட்டு வந்திருக்காள், அவளுக்காக சிசுரூழ பண்ணிட்டு இருந்தவாள் அதெல்லாம் விட்டாள். அவள் என்ன பணிவிடை செய்தாலோ அதை அப்படியே விட்டாள். விட்டுவிட்டு அந்த அழகான கண்களுடைய
அந்த ஸ்திரீகள் தாமரை மாதிரி கண்கள் இருக்கான், தாமரை இதழ்கள் மாதிரி. சரோருஹாக்ஷியா, அப்பேற்பட்ட அழகான சுந்தரமான அழகான அந்த கோபஸ்திரீகள் சர்வம் விசிறிஜ்ய, எல்லாத்தையும் விட்டாள். முரளீரவ மோகிதாஸ்தே, அந்த வேணு கானத்தினுடைய இசையினுடைய இதில் மோகிச்சு போய் தங்களுடைய சித்தத்தெல்லாம் பறி கொடுத்துட்டு காந்தார தேசமயி காந்ததனோ சமேதாக, காட்டுக்கு ஓடி வந்தாள். கிருஷ்ணன் எங்கே வேணுகானம் பண்ணிட்டு இருக்காளோ அந்த வேணுகானம் இசையை கேட்கிற இடத்துக்கு ஓடி வந்தாள்ங்கிற 3வது ஸ்லோகம் இது. தாகேஹ கிருத்திய நிரதாக தனய பிரசக்தாக காந்தோபசேவன பராஷ்ச சரோருஹாக்ஷ்யா சர்வம் விசிருஜ்ய முரளீரவ மோகிதாஸ்தே காந்தாரதேசமயி காந்ததனோ சமேதாக. இப்படி இந்த 3 ஸ்லோகங்கள். இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணியே ராசக்ரீடாயாம் கோபீனாம் பகவத் சமீபாகமன வர்ணனம் நாம பஞ்சஷஷ்டிதமம் தசகம். கோபீஜனாய கதிதம் நியமாவசானே, கோபீஜனாய கதிதம் நியமாவசானே, கோபீஜனாய கதிதம் நியமாவசானே மாரோத்சவம் த்வமத சாதயித்தும் பிரவருத்தः, மாரோத்சவம் த்வமத சாதயித்தும் பிரவருத்தः, மாரோத்சவம் த்வமத சாதயித்தும் பிரவருத்தः. சாந்திரேண சாந்திரமஹசா சிசிரீகிருதாசே, சாந்திரேண சாந்திரமஹசா சிசிரீகிருதாசே, சாந்திரேண சாந்திரமஹசா சிசிரீகிருதாசே பிராபூரயோ முரளிகாம் யமுனாவனாந்தே, பிராபூரயோ முரளிகாம் யமுனாவனாந்தே, பிராபூரயோ முரளிகாம் யமுனாவனாந்தே. சம்மூர்ச்சனாபிஹ உதிதஸ்வர மண்டலாபிஹ, சம்மூர்ச்சனாபிஹ உதிதஸ்வர மண்டலாபிஹ, சம்மூர்ச்சனாபிஹ உதிதஸ்வர மண்டலாபிஹ சம்மூர்ச்சயந்தமகிலம் புவனாந்தராலம், சம்மூர்ச்சயந்தம் அகிலம் புவனாந்தராலம், சம்மூர்ச்சயந்தமகிலம் புவனாந்தராலம். த்வத்வேணுநாதம் உபகர்ண்ய விபோதருண்யः, த்வத்வேணுநாதம் உபகர்ண்ய விபோதருண்யः, த்வத்வேணுநாதமுபகர்ண்ய விபோதருண்யः தத்தாத்ருஷம் கமபி சித்தவிமோகமாபுः, தத்தாத்ருஷம் கமபி சித்தவிமோகமாபுः, தத்தாத்ருஷம் கமபி சித்தவிமோகமாபுः. தாகேஹ கிருத்ய நிரதாः தனய பிரசக்தாः, தாகேஹ கிருத்ய நிரதாः தனய பிரசக்தாः, தாகேஹ கிருத்ய நிரதாः தனய பிரசக்தாः காந்தோபசேவன பராஷ்ய சரோருஹாக்ஷ்யः, காந்தோபசேவன பராஷ்ய சரோருஹாக்ஷ்யः, காந்தோபசேவன பராஷ்ய சரோருஹாக்ஷ்யः சர்வம் விசிருஜ்ய முரளீரவ மோகிதாஸ்தே, சர்வம் விசிருஜ்ய முரளீரவ மோகிதாஸ்தே, சர்வம் விசிருஜ்ய முரளீரவ மோகிதாஸ்தே காந்தாரதேசமயி காந்ததனோ சமேதாः, காந்தாரதேசமயி காந்ததனோ சமேதாः, காந்தாரதேசமயி காந்ததனோ சமேதாः
ஸ்ரீ ஹரையே நமஹ. 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், வேணுகானம் கேட்டோன்னே மதி மயங்கி போய் சித்தத்தெல்லாம் பகவான்கிட்ட கொடுத்துவிட்டு மோகிச்சு போய் அந்த விரஜ ஸ்திரீகள் கோபிகைகள் வேணுகானம் நடக்கிற இடத்துக்கு சீக்கிரமாக போகணுங்கிறதுக்காக ஓடி போகணுங்கிறதுக்காக அவா அலங்காரம் பண்ணிட்டு வந்தாளாம். சில பேர் பூர்ணமாக அலங்காரம் பண்ணிட்டு வந்தாள், சில பேர் அதுக்கு பொறுக்கலை. அதனால் அலங்காரத்தை பாதி பண்ணிட்டு ஓடி வந்தாள் சொன்னாள். ஆனால் சுவாமிக்கு இவா எல்லாரையும் பார்த்தோன்னே பூர்ணமாக அழகாக அலங்காரம் பண்ணிட்டு வந்தவாளை காட்டிலும் பாதி அலங்காரம் தப்பு தப்பாக பண்ணிட்டு வந்தவாள் மேலே தான் அவருடைய கண்கள்லாம் இருந்து தான் அதை ரசித்தாராம் சுவாமி. இந்த வைபவத்தை 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள். காச்சின் நிஜாங்க பரிபூஷணம் ஆததானாக வேணு பிரணாதம் உபகர்ணிய கிருதார்த்த பூஷாக வேணு பிரணாதம் உபகர்ணிய கிருதார்த்த பூஷாக த்வாமாகதா நனு ததைவ விபூஷிதாப்யஹ தாயேவ சம்ருச்சிரே தவலோச்சனாய. ஹே குருவாயூரப்பா, இந்த ஆச்சரியம் என்ன! உன்னை நோக்கியவாள்லாம் ஓடி வந்தாள். அந்த விரஜ ஸ்திரீகள்லாம் அந்த நந்தவிரஜத்தை விட்டுவிட்டு வெகு தூரத்தில் இருக்கப்பட்ட யமுனா நதியினுடைய தடாக கரையில் யமுனா நதியினுடைய கரைக்கு ஓடி வந்தாள். கிருஷ்ணன் வேணுகானம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு ஓடி போகணுங்கிறதுக்காக. அப்பொழுது சில ஸ்திரீகள் பரிபூஷணம் ஆததானாக காச்சித் நிஜாங்க பரிபூஷணம் ஆததானாக, சில ஸ்திரீகள் அவளுக்கு சீக்கிரமாக அலங்காரம் பண்ணிக்க தெரியும். அதனால் அவள் ரொம்ப சீக்கிரமாக பூர்ணமாக நகை நட்டு ஆபரணங்கள் நல்ல திவ்யமான வஸ்திரங்கள் கண்ணுக்கு மை இட்டுக்கிறது எல்லாத்தையும் பண்ணிட்டு அழகாக அலங்காரம் பண்ணிட்டு ஓடி வந்தாளாம். ஆனால் சில பேருக்கு அவ்வளோ அவசரம் பண்ண தெரியல, பொறுமை இல்லை அவளுக்கு. வேணு பிரணாதம் உபகர்ணிய கிருதார்த்த பூஷாக, கிருதா அர்த்த பூஷானாள். அர்த்த பூஷானா பாதி அலங்காரம் பண்ணவா. சில பேர் பூர்ணமாக அலங்காரம் பண்ணுறதுக்கு அவளுக்கு பொறுமை இல்லை, ஓடி வந்தாலாம் வேணுகானத்தை கட்டுப்பட்டு அந்த இடத்துக்கு. துவாமாகதாக, உன்னை நோக்கி ஓடி வந்து சேர்ந்தாள். அந்த வந்திருந்த அத்தனை பேரில் நனு ததைவ விபூஷிதாபியா, பூர்ணமாக பூஷணம் எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணி வந்தவாளை காட்டிலும் இந்த அர்த்தபூஷா பாதி அலங்காரம் பண்ணி வந்த ஸ்திரீகள் இருக்காளே அவள் மேல்தான் உன்னுடைய கண்ணுகள் இருந்ததுன்னு நாள். ஏன்னா அவளை தான் சுவாமி ரொம்ப பிரியத்தோடு பார்த்தாலாம். தாயேவ சம்ருச்சிரே தவலோச்சனாயே, ஏ குருவாயூரப்பா தவலோச்சனாயே, உன் கண்களுக்கு இந்த பாதி அலங்காரம் பண்ணிட்டு வந்த ஸ்திரீகள் இருக்காளே அவள் தான் இன்னும் அழகாக உனக்கு தோணினார்கள்னு சொல்கிறாள் பட்டதிரி. காச்சித் நிஜாங்க பரிபூஷணம் ஆததானாக வேணு பிரணாதம் உபகர்ணிய கிருதார்த்த பூஷாக த்வாமாகதாக நனு ததைவ விபூஷிதாபியः தாயேவ சம்ருச்சிரே தவலோச்சனாய. பட்டதிரி 5வது ஸ்லோகத்தில் ஒரு ஆச்சரியத்தை சொல்கிறாள். அந்த ஓடி வந்த விரஜ ஸ்திரீகளில் ஒத்தி அவசரமாக நகைகளை போட்டுன்னு வந்தவள் தப்பு தப்பாக நகையை போட்டுன்னு வந்தாளாம். ரொம்ப சீக்கிரம் பகவான் இருக்கிற இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக எதை எங்கே போட்டுக்கிறதுன்னு தெரியாமல் மாற்றி மாற்றி போட்டுன்னு வந்தாலாம். அந்த வைபவத்தை எடுத்து சொல்கிறாள் அந்த 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி. ஹாரம் நிதம்ப புவி காச்சன தாரயந்தி காஞ்சீம் ச கண்டபுவி தேவசமாகதா த்வாம் ஹாரிஸ்த்வமாத்ம ஜகனஸ்ய முகுந்த துப்யம் வியக்தம் பபாஷ இவ முக்தமுகி விசேஷாத். ஒரு கோபஸ்திரீ என்ன பண்ணாள்? ஹாரம் நிதம்ப புவி காச்சன தாரயந்தி,
கழுத்தில் போட்டுக்கிற ஹாரம், நெக்லஸ், அதை தூக்கி இடுப்பில் கட்டின்னு வந்தாள். இடுப்பில் நான் சாதாரணமாக ஒட்டியானங்கிற காஞ்சின்னு சொல்கிறது ஒட்டியானம். ஒட்டியானத்தை தான் இடுப்பில் போட்டுப்பாள். இவள் என்ன பண்ணாள், கழுத்தில் போட்டுக்கிற நெக்லஸை தூக்கி இடுப்பை சுற்றி கட்டின்னு வந்தாள். ஹாரம் நிதம்ப புவி காச்சன தாரயந்தி. ஒரு கோபஸ்திரீ தன்னுடைய இடுப்பில் கழுத்தில் அணியப்படுற நெக்லஸை தூக்கி கட்டின்னு வந்தாள். ஆனால் இடுப்பில் போட்டுக்கிற காஞ்சிங்கிற ஒட்டியானம் இருக்கு, அது எங்கே போட்டுட்டாள்? காஞ்சீம் ஜகண்ட புவி தேவசமாகதாத்மாம். காஞ்சிங்கிற ஒட்டியானம் இருக்கே, அதை தூக்கி கழுத்தில் மாட்டின்னு வந்தாள். அவளுக்கு எதை எங்கே போட்டுக்கிறது? அந்த பரபரப்பில் ஒரு பழமொழி உண்டு, பரபரப்பாக இருந்தாக்க பெரிய பெரிய அகலமான பாத்திரத்துக்குள்ளே கூட கையை விட முடியாதுன்னு சொல்லுவாள். அப்படி இவளுக்கு எந்த ஆபரணத்தை எங்கே போட்டுக்கிறதுன்னு தெரிஞ்சிருந்தும் கூட அந்த பரபரப்பில் தப்பாக மாட்டின்னு வந்தாலாம். ஹாரம் நிதம்ப புவி காச்சன தாரயந்தி. அழகான நெக்லஸை தூக்கி இடுப்பில் கட்டின்னு வந்தாள். காஞ்சீம் ச கண்டபுவி தேவசமாகதாத்வாம். உங்ககிட்ட ஓடி வந்தாள். இடுப்பில் போட்டுக்கிற ஒட்டியானத்தை தூக்கி கழுத்தில் மாட்டின்னு வந்தாள். ஹாரித்வம் ஆத்ம ஜகனஸ்ய முகுந்த துப்பியம். ஹே முகுந்தா, ஹே குருவாயூரப்பா, உங்ககிட்ட என்னத்தை காட்டணும்? தன்னுடைய இடுப்பினுடைய அழகை நல்லா அழகாக விசேஷமாக ஸ்பஷ்டமாக காட்டணும் உனக்குங்கிறதுக்காகவோ என்னவோ தன்னுடைய ஆரத்தை தூக்கி இடுப்பில் கட்டின்னு வந்தான்னு தோன்றது. அப்படி வியக்தமாக அவனுக்கு தெரியணுங்கிறதுக்காக அவள் ஓடி வந்தாள். அவள் எப்பேற்பட்டவள்? முக்தமுகி நாள். அப்படியே அவளுடைய முகம் இருக்கே, அதில் பகவானை அடைய வேண்டும்ங்கிற இன்ஃபேச்சுவேஷன் அப்படியே தெரிகிறதாம். அப்படியே நீர்கள்லாம் அப்படியே விசர்ப்பு கொட்டி முகம் இருக்கே, அது தெரிகிறது பகவானை அடைய வேண்டும்னு ஒரே ஆசையாக இருக்காள்னுட்டு. அதனால் முக்தமுகினாள். ஹாரம் நிதம்ப புவி காச்சன தாரயந்தி காஞ்சீம் ச கண்ட புவி தேவசமாகதாத்வாம். ஹாரித்வமாத்ம ஜகனஸ்ய முகுந்த துப்பியம் வியக்தம் பபாஷ இவ முக்தமுகி விசேஷாத். வியக்தமாக தன்னுடைய இடுப்பினுடைய அழகை உனக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ அந்த கழுத்தில் போட்டுக்கிற நெக்லஸை தூக்கி இடுப்பில் சுற்றின்னு வந்திருக்காள். ஏ முகுந்தா, இப்படி தங்களோட பேசினாலாமே, ஸ்பஷ்டமாக தன்னுடைய ஆசையை உங்கள்கிட்ட தெரிவித்து ஒரு கோபஸ்திரீ பேசினாலாமேன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாள் இந்த 5வது ஸ்லோகத்தில். ஹாரம் நிதம்ப புவி காச்சன தாரயந்தி காஞ்சீம் ச கண்ட புவி தேவசமாகதாத்வாம். ஹாரித்வமாத்ம ஜகனஸ்ய முகுந்த துப்பியம். ஹாரித்வம் நாள் அப்படியே புலகாங்கிதம் அடைஞ்சிருக்காள் அவள் பகவான்கிட்ட வந்தோடனே. அப்படி வியக்தம் பபாஷ இவ முக்தமுகி விசேஷாத்து. இப்படி அழகா 5வது ஸ்லோகத்தில் சொன்னாள். அடுத்த 6வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அந்த கோபஸ்திரீகள் இளம் கன்னிகைகள் இருக்காள, அவளுடைய ரூப லாவண்யத்தை வர்ணிச்சாள். காச்சித் குச்சே புனரசஜ்ஜித கஞ்சுலீகா வியாமோகத பரவதூபிஹி அலக்ஷ்யமாணா த்வாமாயயௌ நிருபம பிரணயாதி பார ராஜ்யாபிஷேக விதையே கலசீதரேவ. காச்சித் குச்சே புனரசஜ்ஜித கஞ்சுலீகா. ஒரு கோபஸ்திரீ என்ன பண்ணாள், அவளுக்கு உங்களை அடைய வேண்டும்னு ஒரு ஆசை. அதனால தன் வெக்கத்தெல்லாம் விட்டுவிட்டு உங்களுடைய வேணுகானத்தினுடைய மோகத்தில் மயங்கி போய் தான் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல், கஞ்சுலீக்கம்னா கஞ்சுக்கம்னாக்க ரவிக்க மேலே போட்டுக்கிற பாடிஸ், அதை போட்டுக்காமல் அவள் ஓடி வந்தாளாம். பாக்கி கோபஸ்திரீகளுக்கெல்லாம் தெரியாமல் அப்படி வெறும் வஸ்திரத்தை மாத்திரம் அணிஞ்சுட்டு அசஜ்ஜித கஞ்சுலீக்கா நாள். அசஜ்ஜித கஞ்சுலீக்கா குச்சே. அவள் உடம்புல ரவிக்கையெல்லாம் போட்டுக்காமல் ஓடி வந்தாளாம். அது எப்படி இருந்ததுனால்
त्वामाययौ निरुपम प्रणयाति भार ராஜ்யாபிஷேக விதையே கலசீதரேவ. அது எவ்வாறா வியங்கமாக இருக்குன்னால், உங்களோடு கூட காமத்தில் சேர்ந்து உங்களை ராஜ்யாபிஷேகம் பண்ணி வைப்பதற்காக கலசங்களில் பூர்ணமாக அபிஷேகம் பண்ணுறதுக்காக நீரை ததும்ப எடுத்துன்னு வரணுங்கிற மாதிரி அவளுடைய ஸ்தனங்கள் இருந்து தான் அதை காட்டின்னு வந்தாளாம். காச்சித் கூச்சே புனரசஜ்ஜித கஞ்சுலீகா வியாமோகத பரவதூபி அலக்ஷ்யமானா துவாமாயயௌ நிருபம பிரணயாதி பார ராஜ்யாபிஷேக விதையே கலசீதரேவ. தங்களுக்கு காம கேளிக்கைகள் கொடுத்து ராஜ்யாபிஷேகம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக ஏற்பட்ட கலசங்கள், பூர்ண கலசங்கள் மாதிரி இருந்ததாம் அவளுடைய ஸ்தனங்கள். அதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் என்பதற்காகவே ரவிக்கே அணியாமல் வந்தாள்ங்கிறதாக ரொம்ப வியக்தமாக சொல்கிறாள் இந்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. காஷ்சித் நிஜாங்க பரிபூஷணம் ஆததானாஹ காஷ்சித் நிஜாங்க பரிபூஷணம் ஆததானாஹ காஷ்சித் நிஜாங்க பரிபூஷணம் ஆததானாஹ காஷ்சித் நிஜாங்க பரிபூஷணம் ஆததானாஹ வேணு பிரணாதம் உபகர்ணிய கிருதார்த்தபூஷாஹ வேணு பிரணாதம் உபகர்ணிய கிருதார்த்தபூஷாஹ வேணு பிரணாதம் உபகர்ணிய கிருதார்த்தபூஷாஹ த்வாமாகதாஹ நனு ததைவ விபூஷிதாப்யஹ த்வாமாகதாஹ நனு ததைவ விபூஷிதாப்யஹ த்வாமாகதாஹ நனு ததைவ விபூஷிதாப்யஹ தாயேவ சம்ருருச்சிரே தவலோச்சனாயே தாயேவ சம்ருருச்சிரே தவலோச்சனாயே தாயேவ சம்ருருச்சிரே தவலோச்சனாயே ஹாரம் நிதம்ப புவி காச்சன தாரயந்தி ஹாரம் நிதம்ப புவி காச்சன தாரயந்தி ஹாரம் நிதம்ப புவி காச்சன தாரயந்தி காஞ்சீம் ச கண்டபுவி தேவசமாகதா த்வாம் காஞ்சீம் ச கண்டபுவி தேவசமாகதா த்வாம் காஞ்சீம் ச கண்டபுவி தேவசமாகதா த்வாம் ஹாரித்வமாத்மஜகனஸ்ய முகுந்ததுப்யம் ஹாரித்வமாத்மஜகனஸ்ய முகுந்ததுப்யம் ஹாரித்வமாத்மஜகனஸ்ய முகுந்ததுப்யம் வியக்தம் பபாஷைவ முக்தமுகி விசேஷாத் வியக்தம் பபாஷைவ முக்தமுகி விசேஷாத் வியக்தம் பபாஷைவ முக்தமுகி விசேஷாத் காச்சித் குச்சே புனரசஜ்ஜித கஞ்சுலீகா காச்சித் குச்சே புனரசஜ்ஜித கஞ்சுலீகா காச்சித் குச்சே புனரசஜ்ஜித கஞ்சுலீகா व्यामोहतः परवधूभिः अलक्ष्यमाणा व्यामोहतः परवधूभिरलक्ष्यमाणाः व्यामोहतः परवधूभिः अलक्ष्यमाणा त्वामाययौ निरुपम प्रणयाति भार त्वामाययौ निरुपम प्रणयाति भार त्वामाययौ निरुपम प्रणयाति भार राज्याभिषेक विधये कलशीधरेव राज्याभिषेक विधये कलशीधरेव राज्याभिषेक विधये कलशीधरेव ஸ்ரீ ஹரயே நமஹ. அடுத்த 7வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், எல்லா கோபஸ்திரீகளும் பகவானை நோக்கி வரணும்னு ஓடி வந்தால் கூட சில கோபிகைகள் அவளுடைய கிரகத்திலேருந்து வெளியில் வர முடியாதபடி, ஏன்னா அவளுடைய பர்த்தாக்கள்
அவளை தடுத்து நிறுத்தினாளாம். இந்த ராத்திரி வேளையில நீ போய் இந்த இருட்டில் எங்கேயோ வேணுகானம் நடக்கிறதுன்னு ஓடுறையே ஓடலாமான்னுட்டு அப்படியே நிறுத்திவிட்டாள். அவளுடைய பர்த்தாக்கள் இருட்டில் போகப்படாதுன்னுட்டு. அவள்லாம் என்ன பண்ணாள்னாள், அவளுடைய வீட்டிலேயே இருந்துட்டு அவளுடைய ஹிருதயத்துக்குள்ள உங்களை தியானம் பண்ணிட்டு இருந்தாள். உங்களுடைய ரூபத்தை தியானம் பண்ணிட்டு இருந்தாள். அவளுடைய சரீரத்தை விட்டுவிட்டு மாயை மாதிரியாக ஒரு ஒரு சித் ரூபமாக அவள்னா ஆனந்தமாக உங்கள்கிட்ட பிரவேசித்தாள். அவள்னா அவள் வீட்டிலேயே இருந்தால் கூட அவளுடைய மனசு மூலமாக உங்கள்கிட்ட வந்து சேர்ந்தாளாமே. அவளுடைய பாக்கியம் அல்லவோ பாக்கியம்ங்கிறதாக ஆச்சரியப்படுறாள். அவளுடைய மோட்ச லாபத்தை எடுத்து 7வது ஸ்லோகத்தில் பட்டதி சொல்கிறாள். காஷ்சித் கிருஹாத் கில நிரேதும் அபாரயந்தியः त्वामेव देवहृदये सुदृढं विभाव्य देहं विधूय परचित्सुखरूपमेकं त्वामाविशन् परमिमाः ननु धन्यधन्याः. काश्चित् गृहात् किल निरेतुम् अपारयन्त्यः गृहात् किल निरेतुम् अपारयन्त्यः. சில விரஜ ஸ்திரீகள் கோபிகைகள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாமல் தடுக்கப்பட்டு விட்டார்கள் கணவர்கள்னால. அதனால் அவள்லாம் என்ன பண்ணாள்னாள், துவாமேவ தேவ ஹிருதயே சுதிருடம் விபாவியே, உங்களை தங்களுடைய மனசுக்குள்ள தியானம் பண்ணிட்டு பூர்ணமாக அதையே நினச்சின்னு இருந்தாள். அவளுடைய ஹிருதயத்துக்குள்ள உங்களை கொண்டு வந்து வச்சுன்னுட்டாள். அப்படி அவள் தூரக்கு இருந்தால் கூட மனசால உங்களை வந்து சேர்ந்துட்டாள்னாள். தேகம் விதூய பரச்சித் சுக ரூபமேகம், பரச்சித் சுக ரூபமேகம், பரமாத்மான உங்களுடைய ஆனந்தமயமாக இருக்கப்பட்ட உங்கள்கிட்ட வந்து அவள்லாம் சேர்ந்துட்டாள், மனசால வந்து சேர்ந்துட்டாள். துவாமாபிஷன்னு உங்களோட சேர்ந்து விட்டாள் அவள். பரமிமானனு தன்ய தன்யாக, அவள் தான் தன்ய தன்யாள். அப்பேற்பட்ட பாக்கியசாலியால் அவள்னா உங்களோட வந்து சேர்ந்து விட்டாள். பாக்கி ஸ்திரீகள் எல்லாம் உங்கள் கிட்டக்கு இருந்தால் கூட ஃபிசிக்கலி தேவர் நியர், பட் தோஸ் அதர் கோபிகாஸ் who are physically far away but mentally they had already joined you earlier than the other women. அதனால அவள்னா தன்ய தன்யாங்கிறாள் பட்டத்திரி. காஷ்சித் கிருஹாத் கில நிரேதும் அபாரயந்தியா त्वामेव देवहृदये सुदृढं विभाव्य देहं विधूय परचित् सुखरूपमेकं त्वामाविशन् परमिमाः ननु धन्यधन्याः. என்ன உத்பிரேக்ஷன்னா, நம்மளாம் கூட இப்போ கோபிகளாக இல்லாட்டா கூட இப்பவும் மனசால பகவானை கொண்டு கிருஷ்ணங்கிட்ட போய் வச்சுட்டோம்னா அவள் கோபஸ்திரீகள்லாம் போகாமல் வீட்டிலேயே இருந்து பகவானோட ஒன்று சேர்ந்த மாதிரி நம்மளும் ஆனந்திக்கலாங்கிறதா உத்பிரேக்ஷையில் இந்த ஸ்லோகத்தில். அடுத்த ஸ்லோகத்தில் அதுதான் சொல்கிறாள். இப்படி பகவானை நினச்சா போருமாம், நினச்சோடனே மோட்சம் கிடைக்குங்கிறாள். ஜாராத்மனா ந பரமாத்மதயா ஸ்மரந்தியா நார்யோகதாக பரமஹம்சகதிம் க்ஷணேன தம் துவாம் பிரகாச பரமாத்ம தனும் கதஞ்சித் சித்தே வகன் அமிர்தம் அஸ்ரமம் அஷ்ணுவீயே. சித்தே வகன் அமிர்தம் அஸ்ரமம் அஷ்ணுவீயே. அழகான ஸ்லோகம் இது. நார்யா ஸ்மரந்தியா துவாம், இந்த கோபஸ்திரீகள் உன்னை நினச்சி அது வீட்டிலேயே இருந்தாளே அவள்னா எப்படி நினைச்சாள்? ஜாராத்மனா ந பரமாத்மதையா, அவளெல்லாம் தங்களுடைய கள்ள புருஷனாக அவங்கள நினைச்சாள். நீ பரமாத்ம ஸ்வரூபம்னு நினைக்கலே அவள் தன்னோட சேர்றதுக்காக அங்கே வேணுகானம் இசைச்சுன்னு இருக்கானே, அந்த கிருஷ்ணனை போய் எப்படி அடைவது என்று உன்னை ஒரு கள்ள புருஷனாக நினச்சிருந்தா கூட, உன்னை பரமாத்ம ஸ்வரூபம்னு நினைக்காட்டா கூட, அவள் அந்த ஒரு க்ஷணத்தில் உன்னை அடைய வேண்டுங்கிற உத்வேகத்தில் இருந்த அந்த ஸ்திரீகள் என்ன நிலைக்கு போய் சேர்ந்தாள்னாள்?
கதா க்ஷணேன பரமஹம்சகதிம் நாள். பரமஹம்சாள் எந்த நிலைக்கு இருப்பாளோ அந்த பரமஹம்ச நிலையை போய் அவள்னா அடைஞ்சுட்டாள்கிறாள். அந்த கோபஸ்திரீகள் ஒரு தபஸ் பண்ணாமல், ஒரு விதமான ஞான யோகத்தில் ஈடுபடாமல், கேவலம் பக்தி, பகவான்கிட்ட அந்யாதிருஷ்யமான ஒரு பக்தியை வச்சு தங்களுடைய கள்ள புருஷனாக அவள் நினச்சிருந்தா கூட, ஜாராத்மனா ந பரமாத்மகதா ஸ்மரந்தியா, அவள் உன்னை பரமாத்மன் பிரம்மஸ்வரூபங்கிறதாக நினைக்கலையாம். அப்படி இருந்து கூட அந்த நாரியா கதாக பரமஹம்சகதிம் க்ஷணேன நாள், க்ஷணேன நாள், இன்ஸ்டன்ட்லி, ஒரு க்ஷணத்தில் அவள்னா பரமஹம்சாள் ஆயிட்டாள். தம் துவாம் பிரகாசபரம் ஆத்மதனும் கதஞ்சித்து, அவா உன்னை நினைச்சதுனாலேயே அவள் பரமாத்மதனும் சாட்சாத் பிரம்மஸ்வரூபத்தை அடைஞ்சுட்டாள் நாள். ஒரு சுலபமாக, ரொம்ப சுலபமாக, சித்தே வகன்னு அமிர்தம் அஸ்ரமம் அஷ்ணுவியே. சிரமம்னா கஷ்டப்பட்டுன்னு அர்த்தம், அஸ்ரமம்னா துளி கூட கஷ்டமில்லாமல் அவள் அஷ்ணுவியே அடைஞ்சார்கள். என்னத்தை அடைஞ்சார்கள்? அமிர்தம். அமிர்தம்னா, மிருத்தம்னா ஷாவு, அமிர்தம்னா இம்மார்டாலிட்டி. அவள் இம்மார்டாலிட்டி அடைஞ்சாலாம், பிரம்மஸ்வரூபத்தை சாட்சாத்காரத்தை அடைஞ்சுட்டாள், மோட்சத்தை அடைஞ்சுட்டாள்னு அர்த்தம். அதை சொல்கிறாள் இந்த 8வது ஸ்லோகத்தில். ஜாராத்மனா ந பரமாத்ம தயா ஸ்மரந்தியா நார்யோ கதாக பரமஹம்சகதிம் க்ஷணேன தம் துவாம் பிரகாச பரமாத்ம தனும் கதஞ்சித் சித்தே வகன் அமிர்தமாஸ்ரமம் அஷ்ணுவியே. துளிக்கூட சிரமமில்லாமல் உன்னை ரொம்பவும் தீவிரமாக தங்களுடைய மனசுக்குள்ளே நினச்சி உருகி கண்ணால் ஜலம் விட்டுன்னு தூர அவ வீட்டில் இருந்தால் கூட அந்த கோபஸ்திரீகள், ஒன்றுமே படிக்காத பாமர ஸ்திரீகள், ஒரு ஞான யோகம் படித்தது கிடையாது, ஒரு தபஸ் பண்ணது கிடையாது, அவள்லாம் பரமஹம்சாள் ஆயிட்டாள்ங்கிறாள். இந்த 8வது ஸ்லோகத்தில் பட்டதிரி ஆச்சரியப்பட்டாள். பகவான்கிட்ட அப்படி தீவிரமான பக்தி பண்ணால் மோட்சம் கிடைக்குங்கிறதா. அடுத்த 9வது ஸ்லோகத்தை சொல்கிறாள். அந்த கோபிகைகள் உன்னை நினச்சி ஆனந்தத்தை அடைஞ்சு பரபிரம்ம நிலையை அடைஞ்சாலே, அவள்லாம் உன்னை பார்த்து உன்னுடைய அழகு, எப்பேற்பட்ட அழகு, சமுத்திரம் மாதிரி இருக்காம் சுவாமியினுடைய அழகு. அந்த சமுத்திரம் மாதிரி இருக்கப்பட்ட அந்த அழகை அனுபவித்து பார்த்துருக்காளே அந்த கோபிகைகள். அந்த அப்படி எல்லாரையும் எல்லாருடைய மனசையும் கவரச் செய்கிற அவ்வளோ அழகான ரூபத்தை உடைய குருவாயூரப்பா, என்னுடைய வியாதியெல்லாம் நீ போக்கணுங்கிறதா உருக்கமாக 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். அபியாகதாபி அபிதோ விரஜசுந்தரீபி முக்தஸ்மிதார்திரவதனா கருணாவலோகி நிசீம காந்தி ஜலதி துவம் அவேக்ஷமாணோ விஸ்வைக ஹிருத்ய ஹரமே பவனேஷரோகான். ஹே விஸ்வைக ஹிருத்யங்கிறாள். விஸ்வைக ஹிருத்ய, லோகத்திலேயே உன்ன மாதிரி அழகு யாருக்கும் கிடையாது. அப்படி உன்ன மாதிரி ஒருத்தர் அழகாக இருக்கான்னு சொல்லக்கூடாத அளவு நீ அழகு பொருந்தியவன் நீ. அப்பேற்பட்ட ஏ குருவாயூரப்பான்னு கூப்பிட்றாள் பட்டதிரி. ஏ பவனேஷா, குருவாயூரப்பா, விஸ்வைக ஹிருத்ய பவனேஷாங்கிறாள். லோகத்தில் உன்ன மாதிரி அழகு உள்ளவன் வேற யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட குருவாயூரப்பா நீ எப்பேற்பட்டவன். அபியாகதாபிரபிதோ விரஜசுந்தரீபிஹி, உன்னோட சுத்தி வரலும் கோபஸ்திரீகள் சூழ்ந்துருக்காள். அபியாகதாபிஹி அபிதா, உன்னை சுத்தி வரலும் விரஜசுந்தரீபிஹி அபியாகதாபிஹி அபிதா, உன்னை சுத்தி வரலும் சூழ்ந்துருக்காள் விரஜஸ்திரீகள். அப்பேற்பட்ட அழகன் நீ. அபியாகதாபிஹி அபிதோ விரஜசுந்தரீபிஹி முக்தஸ்மிதார்திரவதனா கருணாவலோகி. மகா காருண்யமான ரூபம் உன்னுடைய கடாட்சம், கருணை பொருந்திய ததும்பிய கடாட்சம். உன்னுடைய முகம் இருக்க முக்தஸ்மிதார்திரவதனா, புன்சிரிப்போடு கூடிய எல்லாரையும் மயக்கச் செய்கிற புன்சிரிப்பு, அதை பொருந்திய உன் முகம் அது. நிசீம காந்தி ஜலதி துவம் அவேக்ஷமானோ, நிசீம காந்தி ஜலதி,
ஆழம் எத்தனைன்னு தெரியாதபடி ரொம்ப ரொம்ப ஆழம் பொருந்திய சமுத்திரம், ஆழம் பொருந்திய ஆழம் எத்தனைன்னு அளவு எடுக்க முடியாதபடி இருக்கப்பட்ட பெரிய சமுத்திரம் இருந்ததுன்னா அந்த சமுத்திரம் மாதிரி உன்னுடைய கருணைங்கிறாள். நிசீம காந்தி ஜலதிஸ்துவம் அவேக்ஷியமானோ கருணாவலோகி. அப்படி எல்லாருடைய மேலேயும் கருணையை பொழிகிற கண்கள், பார்வை உன்னோட பார்வைங்கிறாள். விஸ்வைக ஹிருத்ய ஹர மே பவனேஷ ரோகான், மே ரோகான் ஹர. ஹே பவனேஷா, லோகத்துக்கெல்லாம் ரொம்ப அழகனான நீ என்னுடைய மேலே இருக்கப்பட்ட ரோகங்களெல்லாம் நீ போக்கணுங்கிறதாக உருக்கமாக சொல்லப்பட்ட 9வது ஸ்லோகம். அபியாகதாபிஹி அபிதோ விரஜசுந்தரீபிஹி முக்தஸ்மிதார்த்ரவதனா கருணாவலோகி நிசீமகாந்தி ஜலதித்வம் அவேக்ஷ்யமானோ விஸ்வைகஹிருத்ய ஹரமே பவனேஷ ரோகான். ஸ்ரீ ஹரே நமः. इति श्रीमन्नारायणीये रासक्रीडायां गोपीनां भगवत् समीपागमनवर्णनं नाम பஞ்சஷஷ்டிதமம் தசகம். இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. காஷ்சித் கிருஹாத் கில நிரேதும் அபாரயந்த்யः, காஷ்சித் கிருஹாத் கில நிரேதும் அபாரயந்த்யः, காஷ்சித் கிருஹாத் கில நிரேதும் அபாரயந்த்யः, த்வாமேவ தேவ ஹிருதயே சுத்ருடம் விபாவ்ய, த்வாமேவ தேவ ஹிருதயே சுத்ருடம் விபாவ்ய, த்வாமேவ தேவ ஹிருதயே சுத்ருடம் விபாவ்ய, தேகம் விதூய பரசித் சுகரூபமேகம், தேகம் விதூய பரசித் சுகரூபமேகம், தேகம் விதூய பரசித் சுகரூபமேகம், தேகம் விதூய பரசித் சுகரூபமேகம், த்வாமாவிஷன் பரமிமா நனு தன்யதன்யாः, த்வாமாவிஷன் பரமிமாः நனு தன்யதன்யாः, த்வாமாவிஷன் பரமிமாः நனு தன்யதன்யாः, ஜாராத்மனா ந பரமாத்மதயா ஸ்மரந்த்யः, ஜாராத்மனா ந பரமாத்மதயா ஸ்மரந்த்யः, ஜாராத்மனா ந பரமாத்மதயா ஸ்மரந்த்யः, ஜாராத்மனா ந பரமாத்மதயா ஸ்மரந்த்யः, நார்யோ கதாः பரமஹம்சகதிம் க்ஷணேன, நார்யோ கதாः பரமஹம்சகதிம் க்ஷணேன, நார்யோ கதாः பரமஹம்சகதிம் க்ஷணேன, தம் த்வாம் பிரகாஷ பரமாத்மதனும் கதஞ்சித், தம் த்வாம் பிரகாஷ பரமாத்மதனும் கதஞ்சித், தம் த்வாம் பிரகாஷ பரமாத்மதனும் கதஞ்சித், சித்தே வஹன் அமிர்தம் அஸ்ரமம் அஷ்ணுவீய, சித்தே வஹன் அமிர்தம் அஸ்ரமம் அஷ்ணுவீய, சித்தே வஹன் அமிர்தம் அஸ்ரமம் அஷ்ணுவீய, அப்யாகதாபிரபிதோ व्रजसुन्दरीभिः, अभ्यागताभिरभितो व्रजसुन्दरीभिः, अभ्यागताभिरभितो व्रजसुन्दरीभिः, मुग्धस्मितार्द्रवदनः करुणावलोकी, मुग्धस्मितार्द्रवदनः करुणावलोकी, मुग्धस्मितार्द्रवदनः करुणावलोकी, निस्सीमकान्तिजलधिः त्वमवेक्ष्यमाणो, निस्सीमकान्तिजलधिस्त्वमवेक्ष्यमाणो, निस्सीमकान्तिजलधिस्त्वमवेक्ष्यमाणो, विश्वैकहृद्यहर मे पवनेश रोगान्, विश्वैकहृद्यहर मे पवनेश रोगान्, विश्वैकहृद्यहर मे पवनेश रोगान्, विश्वैकहृद्यहर मे पवनेश रोगान्. श्री हरे नमः.
இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமன் நாராயணீயே ராசக்ரீடாயாம் கோபீனாம் பகவத் சமீபாகமன வர்ணனம் நாம பஞ்சஷஷ்டிதமம் தசகம். ஸ்ரீ ஹரே நமः. கோபீஜனாய கதிதம் நியமாவசானே மாரோத்சவம் த்வமத சாதயிதும் பிரவருத்தः. சாந்திரேண சாந்திரமஹசா சிசிரீகிருதாசே பிராபூரயோ முரளிகாம் யமுனாவனாந்தே. சம்மூர்ச்சனாபிः உதிதஸ்வரமண்டலாபிः சம்மூர்ச்சயந்தமகிலம் புவனாந்தராலம். त्वद्वेणुनादमुपकर्ण्य विभो तरुण्यः तत्तादृशं कमपि चित्तविमोहमापुः. तागेहकृत्य निरताः तनयप्रसक्ताः कान्तोपसेवनपराश्च सरोरुहाक्ष्यः. सर्वं विसृज्य मुरलीरव मोहितास्ते कान्तारदेशमयि कान्ततनो समेताः. काश्चित् निजाङ्गपरिभूषणमादधाना वेणुप्रणादमुपकर्ण्य कृतार्धभूषाः. त्वामागता ननु तथैव विभूषिताभ्यः तायेव संरुचिरे तव लोचनाय. हारं नितम्बभुवि काचन धारयन्ती काञ्चीं च कण्ठभुवि देवसमागता त्वाम्. हारित्वमात्मजघनस्य मुकुन्दतुभ्यं व्यक्तं बभाष इव मुग्धमुखी विशेषात्. काचित् कुचे पुनरसज्जितकञ्चुलीका व्यामोहतः परवधूभिः अलक्ष्यमाणा. त्वामाययौ निरुपमप्रणयातिभार राज्याभिषेकविधये कलशीधरेव. काश्चिद्गृहात् किल निरेतुमपारयन्त्यः त्वामेव देवहृदये सुदृढं विभाव्य. देहं विधूय परचित्सुखरूपमेकं त्वामाविशन् परमिमा ननु धन्यधन्याः. जारात्मना न परमात्मतया स्मरन्त्यः नार्यो गताः परमहंसगतिं क्षणेन. तं त्वां प्रकाश परमात्मतनुं कथञ्चित् चित्ते वहन् अमृतमश्रमम् अश्नुवीय. अभ्यागताभिरभितो व्रजसुन्दरीभिः मुग्धस्मितार्द्रवदनः करुणावलोकी. निसीमकान्तिजलधिः त्वमवेक्ष्यमाणो विश्वैकहृद्यहरमे परमेशरोगान्. श्रीहरे नमः. इति श्रीमन्नारायणीये रासक्रीडायां गोपीनां भगवत्समीपागमनवर्णनं नाम பஞ்சஷஷ்டிதமம் தசகம். ஸ்ரீஹரயே நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட இதை பூர்த்தி பண்ணுறோம். ஸ்ரீஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः. गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी. देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः. अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्. गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलम्.
मुचुकुन्दमानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम् चैद्यतेयोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरम् मुक्तिभाजाम् निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयम् नाथ ते पादमूलम् नित्यम् चित्तस्थितम् मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वम् यदिह निगदितम् विश्वनाथ क्षमेथाः स्तोत्रम् चैतत्सहस्रोत्तरम् अधिकतरम् त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयम् श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतम् लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम् श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणम् गोविन्दा गोविन्दा हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणम् जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय।